ஷண்மு, ஏதோ ஒரு அவசரத்தில் வந்துட்டேன் ஆனந்த் வீட்டுக்கு. பேசாம வீட்டுக்கு போயிடலாமா? பேசுறதுக்கே பயமா இருக்குடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மலர். மாமா ரொம்ப நல்லவங்க. நீ அவங்க கிட்ட பேசி பாரு, உன் நிலைமை அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு இல்லை, என்னதான் இருந்தாலும் அப்பா பையனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவார். எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவார்? பையன் பொண்ணு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது மலர். அவருக்கு என்ன தோணுதோ அதான் செய்வார், புரியுதா? என் விஷயத்திலே பாரு, எனக்கு தானே சப்போர்ட் பண்ணாரு. என்னை வந்து என் வீட்டோட சேர்க்கல. ரொம்ப நல்ல மனுஷன்டி. நம்பிக்கையோடு வந்திருக்கேன். அவர் ஏதாவது உதவி செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆனந்த் ஏன் இப்படி கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறாருன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குடி. மலர், ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கலாத. நான் பார்த்த வர ஆனந்த் ரொம்ப நல்ல பையன். அதனால் தேவையில்லாமல் நீ இப்படியெல்லாம் மனசை போட்டு குழப்பாத. ஏதோ கோவத்தில் இருந்திருப்பாருன்னு நினைக்கேன். அதான் உன்கிட்ட அப்படி நடந்திருப்பாரு. ஏன் அதையே போட்டு திங்க் பண்ணாதடி. அடடே, வாங்க வாங்க. அப்பா உட்காருங்கம்மா, உட்காருங்க. என்ன மலர், எப்படி இருக்க? நல்லா இருக்கு மாமா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எப்படி தெரியுது பார்த்தா? நல்லா தான் இருக்கீங்க. எனக்கு என்னம்மா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, உங்க வீட்ல அக்கா எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா. என்னப்பா, என்ன பார்த்து எதுவும் பேசவே மாட்டேங்கீங்க? யாருமா நீ? உன்னை புதுசா பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. என்னப்பா இப்படி சொல்றீங்க? பின்ன என்ன, உன்னை அந்த வீட்டுல விட்டு எவ்வளவு நாளாச்சு. இதுவரை எனக்கு ஒரு போனாச்சும் பண்ணிருப்பியா? அப்படி இருக்கல நான் மட்டும் உன் மேல பாசம் வச்சிருக்கணுமோ? சாரிப்பா, நான் பண்ணணும்னு தான் நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வீட்லேயே பிஸி ஆயிடுச்சு. அதான் பண்ண முடியலை. இப்போ கூட மலர் மட்டும்தான் வரதா இருந்துச்சு. நான் தான் அப்பாவை கண்டிப்பாக பார்க்கணுன்ட்டு கூடவே வந்துட்டேன்ல. பரவாயில்லையே, பாசம் இருக்குங்கிற அப்போ என்ன? ஆமாம், பின்ன. சரி, ரெண்டு பேரும் என்ன சாப்பிட்றீங்க? இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். மலரக்கா தான் உங்ககிட்ட ஏதோ முக்கியமாக பேசணுன்ட்டு சொல்லிட்டு இருந்தா. அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். ஓ அப்படியா? என்ன விஷயமா மலர்? இல்லை, ஒரு விஷயம் இருக்கு. உங்ககிட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன் பயமா இருக்கு? அது இல்லை மாமா. இனிமே நீ என்ன மாமான்னு கூப்பிடக்கூடாது, புரியுதா? ஐயோ, ஏன் மாமா? எதுக்கு? ஆனந்த் வந்து ஏதாவது சொன்னாரா? ஆனந்த் எல்லாம் எதுவும் சொல்லலையே. மாமாக்கு பல்லாம் அப்பானே கூப்பிடு. அப்பான்னு கூப்பிடவா? ஏன் மலர், அப்பான்னு கூப்பிடுறதுக்கு இந்த ஆளு ஒருத்தான் யோசிக்கிறியோ? ஐயோ, அப்படிலாம் இல்லை. இல்லை, நான் கூப்பிடுறேன். சரி சரி, எதுக்காக வந்திருக்கீங்க சொல்லுங்க. பெரியப்பா. டேய் வளர்ந்தவன, நீ எங்கடா இங்க? இல்ல பெரியப்பா, சும்மா உங்களை பார்க்கலான்ட்டு வந்தேன். கரெக்டான நேரத்துல வந்துருவியே நீ. சண்முக வந்திருக்கான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதானே வந்திருக்க? இல்ல பெரியப்பா, அவ வந்திருக்கானே எனக்கு தெரியாது. சரி சரி, ஏதாவது பேசன்னா போய் பேசு. என்னடா முழிச்சுட்டே இருக்க? அதான் சண்டைலாம் முடிஞ்சாச்சுல, போ. சண்டை முடிஞ்சாச்சா? இல்ல பெரியப்பா. என்னடா இன்னும் சண்டை போட்டு உனக்கு சலிக்கல? அவ கூட சேர்ந்து வாழணும்னு உனக்கு எண்ணம் இருக்கா? எப்படி இருக்கு? அப்ப போய் சமாதானப்படுத்து போ. இதுதான் உனக்கு லாஸ்ட் சந்தர்ப்பம், சீக்கிரமா போ. விளையாட்டு பையங்களா இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் வேற. நீ சொல்லுமா? அம்மாடி. மாமா. அது சரி, உனக்கு அந்த மாமான்கிற வார்த்தையை விட்டு மாறாது போல பேச்சு. என்ன அங்கே பாத்துட்டு இருக்க? இல்ல, ஷண்மு அங்க போயிட்டா, அதான். அத பாலா பாத்துக்கிடுவான், நீ எதுக்கு வந்த? அத பேசு முதல்ல. இல்லங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்ட்டு தான் வந்தேன். ஆனந்த் வீட்ல இல்லையா? அவன் வீட்டுல இல்லையா, வெளியே போயிருக்கான். இல்ல, ஆனந்த் 2 நாளைக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்தாரு. கொஞ்சம் தனியா பேசணும்னு சொன்னாரு. சரி. கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, வீட்டோட தான் இருக்கணும், எங்கள் அப்பாவை நீ தான் பார்த்துக்கிடணுன்ட்டு சொல்கிறாரு. நான் இதையெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவர்கிட்ட பேசி தான் இருக்கேன். என் குடும்பத்தை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் என்னால் வேலையெல்லாம் விட முடியாதுன்னு அவர்கிட்ட நான் சொல்லி பார்த்தேன். ஆனால் அவர் என்ன புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்காரு. கண்டிப்பாக வேலையை விட்டு தான் ஆகணும், ஒரு முடிவு சொல்லு அப்படின்ட்டு என்னை கட்டாயப்படுத்துகிறாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஓஹோ. நீங்கள் என்ன அப்பான்னு கூப்பிட சொன்னீங்க. நான் என் மனசார உங்களை அப்பானே கூப்பிடுறேன். ஆனால் நீங்கள் அந்த ஸ்தானத்துலேருந்து என்ன முடிவெடுக்கணுமோ அந்த முடிவை நீங்களே எடுங்க. நான் சத்தியமாக அதுக்கு கட்டுப்படுறேன். இங்க பாரு மலர், என்ன கவனிக்கணும்னு தானே அவன் உன்னை அப்படி சொல்லியிருக்கான். இங்க பாரு, என்ன நானே கவனிச்சுக்கிடுவேன். என்ன கவனிக்கிறதுக்கு புதுசா ஒரு ஆள் எல்லாம் வர வேணாம். ஆனந்தோட அம்மா போனதுக்கு அப்புறம் ஆனந்தை இவ்வளவு தூரம் வளர்த்தது நான் மட்டும்தான். அப்பெல்லாம் இல்லாத கஷ்டமா இப்போ இருக்க போது. நீ என்ன நினைக்கிறியோ அதை செய். நீ வேலைக்கு போகணும்னு தானே ஆசைப்படுற, கண்டிப்பா நீ வேலைக்கு போ. இல்லை மாமா, ஆனந்த் ரொம்ப கோவமாக நடந்துக்கிட்டாரு. அதான் எனக்கு ஒன்றுமே புரியலை. உங்ககிட்ட வந்து பேசலான்ட்டு தான் வந்தேன். நான் வேலைக்கு போனாலும் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிடுறேன். இங்க பாரு மலர், நீ என்ன அப்பான்னு தானே கூப்பிட்ட. அந்த அப்பா ஸ்தானத்துல என்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையும் நான் உனக்கு செய்வேன். நான் ஒரு ரிட்டையர் ஆன போலீஸ் ஆஃபீஸர். எனக்கு வீட்டுல இருந்துட்டு என்ன வேலை இருக்க போகுது? உனக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சு தரேன். நீ ஏன் கவலைப்படுற? இல்லப்பா.
இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. ஆனந்த் எனக்காக தான் அப்படி சொல்லியிருப்பான். இப்ப அவன் வரட்டுமே, நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னு வச்சுக்கோ, அவன் எதிர்வார்த்தை பேச கூட மாட்டான். நான் சொன்னதுக்கு உடனே ஓகேன்னு சொல்லிடுவான். உண்மையிலேவா சொல்றீங்க? என் பையனை நான் அப்படிதாம்மா வளர்த்துருக்கேன். இல்ல, அவர் சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்க தான் செய்யுது. அப்பாவை பார்த்துக்கிடணுங்கிறதுக்காண்டி தான் அவர் அப்படி சொல்றாருன்னு எனக்கு புரியுது. ஆனா என் குடும்ப சுச்சுவேஷன் என்னால எதுவுமே பண்ண முடியல. என் அக்கா இப்ப படிச்சுட்டு இருக்கா. அவ படிப்பு முடிக்கிற வரையாச்சும் நான் வேலைக்கு போய் தான் ஆகணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் ஆனந்த் கிட்ட சொன்னா அவர் புரிஞ்சுக்கிடவே இல்லை. அது மட்டும் இல்லாம உன் அக்கா படிப்புக்கு அவங்க வீட்டில் உள்ளவங்க செய்வாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சரி வராது. அதான் நான் வேலைக்கே போறேன். இவ்வளோ டீட்டெயில் நீ கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆனந்த் வந்தோடனே நான் பார்த்து அவனை பேசிக்கிறேன். ஆனந்தே உன்கிட்ட வந்து நீ வேலைக்கு தாராளமா போன்னு சொல்லுவான். சரியா? போதுமா உனக்கு? ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. இவங்க என்ன பண்ணாங்க, என்ன பேசினாங்களா என்னன்னு தெரியலையே. ஆனந்த், மலர், நீ எப்ப இங்க வந்த? ஏண்டா என் பொண்ணுகிட்ட என்னடா சொன்ன? இங்க பாரு, அவ என்ன நினைக்காளோ அதுதான் அவ செய்வா. புரியுதா? சும்மா கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டா அவளை இஷ்டப்படி ஆட்டி வைக்கலாம்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, ஷூட் பண்ணிடுவான் உன்னை. அப்பா என்னப்பா, நான் அவகிட்ட எதுவும் சொல்லலையே. அப்பாவை பார்த்துக்கிடணும், வேலைக்கெல்லாம் போக வேணாம்னு அவகிட்ட சொன்னியாமே. ஆமாப்பா, அவ வேலைக்கு போயிட்டா உங்களை யார் பாத்துக்கிடுறது? ஏண்டா வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வரியா இல்ல ஒரு வேலைக்காரியை கூட்டிட்டு வரியாடா? என்னப்பா சொல்றீங்க? பின்ன என்னடா, உனக்கு ஒரு ஒய்ஃபை தானே கூட்டிட்டு வர்ற. உங்க வேலையை நீங்க பாத்துக்கோங்க. எனக்கு என்ன தேவையோ அதை நான் பாத்துக்கிடுவேன். இனி அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது சண்டை போட்டேன்னு தெரிஞ்சுது அவ்வளவுதான், சொல்லிட்டேன் உன்ன. அப்பா இல்லப்பா, எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் நான் சொன்னேன். நல்லதாம்ல நல்லது. இவனுக்கு அப்படியே எல்லாம் நல்லதும் தெரிஞ்சிரும். இங்க பாரு, மலர் என் பொண்ணு. இனி அவகிட்ட ஏதாவது சண்டை மட்டும் போட்டேன்னு தெரிஞ்சுது, என் புள்ளையே இல்லைன்னு சொல்லிடுவேன் பாத்துக்கோ. அப்பா விடுங்கப்பா. என்ன மலர், இதெல்லாம் உன் வேலை தானா? கடைசியில என் அப்பாவே என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா? அடைச்சி நிறுத்துடா. நீ எப்படா இப்படி சராசரி பையனா மாறின? இல்லப்பா. இங்க பாரு, இத்தனை நாள் பாத்துக்கிட தெரிஞ்ச எனக்கு இனிமே என்ன பாத்துக்கிட தெரியாது. மலர் இனிமே வேலைக்கு தான் போவா. நீ அவளை எதுவும் சொல்லக்கூடாது, புரியுதா? சரிப்பா. சரி, வீட்டுக்கு வந்திருக்காள்ல, 2 வார்த்தை பேசிட்டு அப்புறமா அனுப்பு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்னம்மா மலர், ஓகே தானே? தேங்க்ஸ்ப்பா. அதை கொஞ்சம் சிரிச்சிட்டு சொன்னா என்ன? இல்லப்பா, ஆனந்த் முறைக்கிறாரு. நான் எங்க முறைச்சேன்? என்னடா முறைக்கிறியாம? கண்ணு இருக்கணுமா வேணாமா? அப்பா நீங்க வேற, அவ சும்மா சொல்றா. சரிம்மா, நீ ஆனந்தோட பேசிட்டு கிளம்பு. சரியா? சரிப்பா. என்ன மலர், எல்லாம் உன் வேலை தானா? அப்பா, எம்மா தாயி, ஆளை விடு. நீ வேலைக்கு போ, என்னமே செய். ஏன் எங்க அப்பா கிட்ட வந்து சொல்லி என்ன மாட்டி விடுற? அவருக்காக தான் நான் உன்னை வேலைக்கே போக வேணான்னு சொன்னேன். இப்போ அவரே சரின்ட்டார்ல, நீ வேலைக்கு போ. எனக்கு அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. சாரி ஆனந்த். சாரியா? எதுக்கு? இல்லை, நான் உங்கள் அப்பா கிட்ட வந்து பேசணுன்ட்டு தான் வந்தேன். ஆனால் அவர் இவ்வளோ ஸ்வீட் பர்சனாக இருப்பாரு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. நான் சொல்கிறதுக்குலாம் அவர் எங்கே சரிங்க போகிறாரு. கண்டிப்பாக என்னால் வேலைக்கு போக முடியாது, அவர் பையனுக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நான் அங்கே வந்தேன். ஆனால் இங்கே நடந்தது என்னவோ வேற. நீ எங்கள் அப்பாவை புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டாங்க. இனியாச்சும் நீ வந்ததுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு தான் உன்னை வேலைக்கே நான் போக வேணான்னு சொன்னேன். உனக்கு அது கூட தெரியாமல் நீ இங்கே வந்து பேசியிருக்க. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதே அவ்வளோதான் போல. சாரி ஆனந்த். என் அக்காவோட படிப்புக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். ஒரு 3 வருஷம்தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நான் வீட்டில் இருந்து மாமாக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் செஞ்சு போடுறேன். ஓகேயா? ஓகே. அப்பாடா, இப்போ தான் உங்களை சிரித்து பார்க்குறேன். எங்கே நீங்களும் எல்லாரும் மாதிரி இருப்பீங்களோன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். சாரி மலர், நானும் உன் நிலைமை தெரியாமல் அப்படி உன்கிட்ட பேசியிருக்க கூடாதுதான். உன் கூட ஃப்ரெண்டாக இருந்து உன்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நானே உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டது பெரிய தப்பு தான். அதெல்லாம் இருக்கட்டும். 2 ஜோடி அந்த சைடு போனாங்க, ஆளை காணோமே. ஜோடியா? யாரு? அதான் உங்கள் தம்பியும் என் தங்கச்சியும். அந்த வேலை வேற நடக்குதா? எங்க அவங்கள காணோம்? ஒருவேளை சமாதானம் ஆயிருப்பாங்களோ என்னவோ. சரி வா போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோம்மேடாக ப்ரௌனியும் தம்ரூட்டும் சேல் பண்ணுறோம். உங்கள் யாருக்காச்சும் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ தான் மேக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாகவே தான் பேக் பண்ணி அனுப்புவேன். அதுவும் இல்லாமல் ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான் செஞ்சு கொடுக்குறோம். உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டோம்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது ஒரு சின்ன பிஸ்னஸ் தான், முடிஞ்சவரை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய கடைகளில் அதிக விலை கொடுத்து சுத்தமே இல்லாமல் பொருளை வாங்கி சாப்பிட்றதுக்கு ஹோம்மேடாக பண்ணுறவங்க கிட்ட ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப கம்மி ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன். இதுவரை நீங்கள் நம்ம சேனலுக்கே நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த சின்ன பிஸ்னஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸ்க்ரீனில் கொடுக்க நம்பருக்கு உங்களுக்கு ப்ரௌனி இல்லைனா தம்ரூட் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. நான் தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.